ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து கருணை கிழங்கு செடி. இந்த பிளான்ட் வந்து எலிஃபண்ட் ஃபுட் யாம், அதாவது யானைக்கால் யாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனோட அடிப்பகுதி யானையுடைய ஃபுட் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கு பாருங்க. இந்த பிளான்ட் வந்து மிகவும் பயம் தரக்கூடிய சத்துள்ள உணவுப் பொருளை நமக்கு தருது. இந்த பிளான்டோட பொட்டானிக்கல் நேம் அமர்போபாலஸ் பயோனிஃபோலியஸ். இதனோட ஃபேமிலி அரேசி ஃபேமிலி. இந்த பிளான்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவை பூர்வீகமாக கொண்டுள்ளது. இந்த கிழங்குல வந்து நிறைய சத்து பொருட்கள் இருக்கு. இதில் வந்து இரும்பு சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம் அப்படிங்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த கிழங்குல அடங்கி இருக்குது. இந்த கிழங்கு வந்து தோலை சீவிட்டு நம்ம இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இதுபோல் சிப்ஸு தயாரிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது டின்னருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கும் இல்லைன்னா தொட்டுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் இந்த கிழங்கு இப்படி சீவிட்டு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கலந்து வச்சுருக்கிறேன். இதை இப்படியே இதுக்கு கூடால ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன்னா அது நல்ல சுவையுள்ள ஒரு நல்ல முறுமுறுன்னு நமக்கு கிடச்சிரும். அப்பளம் போல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கிழங்குல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் மூல நோய், வாயு, அப்புறம் மலச்சிக்கல் ஆகியவைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. அப்புறம் இதுக்கு தண்டு பகுதியிலேருந்து நம்ம கிழங்க நோண்டி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது இதில் நிறைய கணுக்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து வேர்கள், வேற்றிட வேர்கள். இது வந்து புதிய தாவரத்தை என்ன செய்யுதுன்னா உருவாக்குகிறது. இதுதான் மண்ணின் மேல் பகுதி. இது வந்து மண்ணின் கீழ்ப்பகுதி. இதில் நிறைய சிறிய சிறிய கிழங்குகளை இது உருவாக்கும். இது ஒவ்வொன்றும் புதிய புதிய தாவரமாக நம்ம என்ன செய்யலைன்னா உபயோகப்படுத்தலாம். இதை வந்து மண்ணில் நம்ம புதைச்சி சாணம், அப்புறம் அதுக்கேற்ற தண்ணி எல்லாம் விட்டுன்னா பெரிய கிழங்கா நமக்கு கிடைக்கும். இந்த கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணினதும் நம்ம இதோட தோலை கட் பண்ணேன்னா அது கையில் கொஞ்சம் அரிப்பை தோற்றுவிக்கும். ஏன்னா இதில் வந்து ஆக்சலேட் படிவங்கள் இருக்குது. இந்த ஆக்சலேட் படிகங்கள் அந்த அரிப்புக்கு காரணம். நம்ம கொஞ்சம் காய வச்சு இதை உபயோகப்படுத்தினேன்னா அந்த அரிப்பெல்லாம் மாறிடும். பாருங்கள், இதனோட குறிப்புகள் இந்த சின்ன நோட்ஸில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். தேங்க்ஸ்.